மலையாள நடிகர் விநாயகன் அடிக்கடி ஏதாவது வில்லங்கம் செஞ்சு சர்ச்சையில சிக்கிறது வாடிக்கையான ஒரு விஷயமா இருக்குது. நடிகர் விநாயகனும் சர்ஜையும் பிரிக்க முடியாத ஒண்ணு அப்படின்ற அளவுக்கு அவருடைய சர்ஜைக்கு அளவில்லாம போயிருச்சு. விஷால் நடிச்சா திமிரு திரைப்படம் மூலமா தமிழ் சினிமாவில் ரசிகர்களுக்கு இவர் அறிமுகமானாரு. கடந்த 2 வருஷங்களுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் நடிப்புல வெளியான ஜெயிலர் திரைப்படத்துல மிரட்டலான வில்லனா நடிச்சு ரொம்ப பெரிய அளவுல புகழும் பெற்றாரு. இவர் இப்படி படங்களை நடிச்சு பிரபலமானதை விட அப்பப்போ பொது இடங்கள் ஏதாவது பிரச்சனையில மாட்டி போலீஸார்கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டு வம்பிழுத்து சர்ச்சையில சிக்கிறது வாடிக்கையான ஒரு விஷயமா இருந்துச்சு. 3 மாசங்களுக்கு ஒரு முறை சரி இப்படி சர்ச்சையில் அவர் சிக்கிடுவாரு. கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி கோவாவில் ஒரு கடைக்காரர்கிட்ட வாய் தகராறுல ஈடுபட்டு அதுக்கு பிறகு அவருக்கு மேல அங்க இருக்கக்கூடிய காவல்துறையால வழக்கும் பதிவு செய்யப்பட்டுச்சு. 2-3 மாதங்களுக்கு முன்னாடி கூட தன்னோட அபார்ட்மெண்ட்ல இருந்த எதிரில் உள்ள அப்பார்ட்மெண்ட்ல வசிக்கக்கூடிய நபரை பார்த்து அநாகரிகமான வார்த்தைகள்ல திட்டினாரு. அவரு அணிஞ்சிருந்த வேட்டியை கலட்டி கூட அசிங்கமான சைகை செஞ்சாரு அப்படின்னு சொல்லியும் விநாயகன் மேல குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அதுக்கு பிறகு அதற்காக வருத்தம் தெரிவித்தும் வீடியோவும் அவர் வெளியிட்டாராம். இப்படி 2 மாசங்களுக்கு அமைதியா போன நிலையில கடந்த ஒரு வாரமா கொல்லம் பகுதியில ஒரு படப்பிடிப்புல கலந்து கொண்டு நடிச்சிட்டு வந்தாரு விநாயகர். அப்போ அங்க இருக்கக்கூடிய அஞ்சலமூடு அப்படின்ற ஒரு ஹோட்டலில் தான் அவர் தங்கி படப்பிடிப்புக்காக போயிட்டு வந்தாராம். நேற்றோட படப்பிடிப்பு முடிஞ்ச நிலையில் ஹோட்டல் அறைய காலி செஞ்சுட்டு கிளம்புறப்போ ஹோட்டல் நிர்வாகிகளோட அவர் தகராறில் ஈடுபட்டார். அந்த சமயத்தில் அவர் மதுபோதையில் இருந்தாருன்னு சொல்லப்படுது. இந்த தகவல் போலீஸாருக்கு தெரிவிக்கப்பட்டு அவங்க அங்கே விசாரிச்சப்போ அவங்களுடையும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாராம் விநாயகன். இதை தொடர்ந்து அவரை போலீசார் கைது செஞ்சாங்க. அதுக்கு பின்னாடி அவரை ஜமீன்ல விடுதலையும் செஞ்சுட்டாங்க. ஹோட்டல் நிர்வாகிகளோடையும் காவல்துறை அதிகாரிகளோடையும் விநாயகன் வாக்குவாதம் செய்யக்கூடிய வீடியோ ஒன்றும் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலும் ஆகிட்டு வருது.